இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடெல்லாம் முடிச்சு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட அரசியல் பாதை உங்களோட பார்வையில் சொல்லுங்க. அவர் இப்போதான் வந்திருக்காரு அரசியலுக்கு தமிழ்நாட்டில். 2026 ஒரு 5% வேணா ஓட்டு வாங்கலாம். அந்த அளவு ஆட்சி அமைக்கிறது அவர் தலைமையில் ஆட்சி அமைக்க கஷ்டமான சூழ்நிலை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சி அமைப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார். இவர் தலைமையிலான கூட்டணி சொல்றாரு, என்ன இவர் நிர்ணயிக்கவே இல்லை. இவ்வளவு சதவீதம் நிர்ணயிக்கல. இவர் தலைமையிலான கூட்டணி போறது வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஒரு பண்ணலாம், இவர் ஏடிஎம்கே சார்பா கூட்டணிக்கு போனா ஏதோ இவருக்கு ஒரு கவுண்டிங் வேணா வரலாம், அசம்பிளிக்குள்ள போகலாம், அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ வரப்போற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணி அமைச்சா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ உள்ள திமுக வந்து அப்படியே கூட்டணி மறுபடியும் தொடரும்னு நினைக்கிறேன். ஓகே. மறுபடியும் ஏடிஎம்கேல கூட்டணி அவ்வளவு வலுவா சேருமா என்பது கஷ்டம் தான். இல்ல அது என்னென்னலாம் உங்களோட கருத்து என்ன கேட்குறோன்னா, இந்த ஏடிஎம்கேல இந்த கட்சியெல்லாம் கூட்டணி அமைச்சா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல. அவங்க யார் சேர போறாங்க சேரலங்கிறது கிடையாது. உங்களோட கருத்து இந்த கட்சியெல்லாம் கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் வந்து விஜயும் ஏடிஎம்கே கூட்டணியும் ஒன்று சேர்ந்தா ஓரளவு திமுகவோட ஃபைட் பண்ணலாம். அவ்வளவுதான். ஆமா, வேற ஒன்றும் இல்லை. ஆனா அவர் தலைமையிலான கூட்டணிங்கிறாரு, அவர் தலைமையிலான. அது முடிவு இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள எப்படி வேணாலும் சூழ்நிலை மாறலாம். ஆனா இந்த மறுபடியும் இது திமுக வலுவான கூட்டணியா இருக்கு. உடையறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆமா, மறுபடியும் திமுக அப்படி கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா திமுக வலுவா இருக்கும்.